ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு வந்து மக்னான்னு சொல்லுவாங்க இல்லையா, லோட்டஸ் சீட் அப்படின்னு சொல்லி, இது நான் க்ரோஃபர்ஸில் தான் வாங்கினேன். இது வந்து ப்ளெயினாக வாங்கி, இது ஆக்சுவலாக பேக்டு லைக் சிப்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி, லேஸ்லாம் கிடைக்கிற மாதிரியும் கிடைக்கிது. இது நம்ம ப்ளெயினாக வாங்கி ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் வீட்டில். நான் கொஞ்சோண்டு ஒரு கடாயில் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த நெய் கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் இந்த ஒரு பேக்கெட் லோட்டஸ் சீட் போட்டு கொஞ்சம் சால்ட், இது கூடவே வந்து உங்களுக்கு சில்லி பவுடர்லாம் பிடிக்கும், பசங்க சாப்பிடுவாங்கன்னா சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், மிளகாய்த்தூள். நான் வந்து சாட் மசாலாவும் உப்பு மட்டும் போட்டு நெய்யில் ஃப்ரை பண்ண போகிறேன். இது சிம்மில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ், அது 8 to 10 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுக்கணும். நீங்கள் கையில் உடச்சிங்கன்னா அது நல்லா முருகலாக உடச்சி விழும். அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணணும் இதை பொறுமையாக. அண்ட் இது ரொம்ப ஹெல்தி ஃபார் கிட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். அதனால் இது நீங்கள் அடிக்கடி செய்யலாம். நான் இப்படி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஒரே நாளில் ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நான் சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணேன். கிட்டத்தட்ட கொஞ்சம் கலரும் மாறிடுச்சு. நீங்கள் இது பெரட்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அந்த மாதிரி அடி பிடிச்சிடும். எனக்கு 1-2 ஆல்ரெடி அடி பிடிச்சிருச்சு. அடி பிடிக்குன்னு லைட்டாக தீஞ்சிச்சு. இந்த மாதிரி கையில் உடச்சிங்கன்னா பார்த்திங்களா, உதிர்ந்து விழும். இந்த மாதிரி ஈஸியாக கையில் முருன்னு விழற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும் நீங்கள். அவ்வளோதான், ஸ்நாக்ஸ் ரெடி. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அடுத்து நான் வந்து கிரைண்டர் போடணும். மாவு போட்டுட்டு பாத்திரம் விளக்குற வேலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்து நான் சப்பாத்திக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக் கறி, அதாவது கேரளா ஸ்டைல் எக் கறி பண்ண போகிறேன். எல்லோ கறி சொல்லுவாங்க, எல்லோ கறி. நான் அது பண்ண போகிறேன். உங்களோட அந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மாவு ஒரு பக்கம் அரைச்சிட்ருக்கு. அதுக்கு சைடில் நான் வந்து முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். சாயந்தரம் காஃபி போடும் போதே நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் சப்பாத்திக்கு. இப்படி நம்ம சைட்லேயே ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தோம்னா உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடிச்சாமல் இருக்கும். டின்னர் டைம் வரும்போது டென்ஷன் இருக்காது. மாவெல்லாம் அரைச்சி முடித்தாச்சு. நான் பாத்திரமும் விளக்கி எடுத்து வச்சுட்டேன். கிரைண்டர்லாம் வாஷ் பண்ணியும் வச்சுட்டேன். இப்போ நான் வந்து மசாலா அரைக்க போகிறேன். நம்ம அந்த எக் கறிக்கு இதில் வந்து ஒரு 1/2 கப் தேங்காய், இஞ்சி பூண்டு அரைச்ச ஜார்லேயே நான் போட்டு அரைச்சிக்கிறேன். 1/2 கப் தேங்காவோட ஒரு சின்ன பீஸ் பட்டை, லவங்கம், அது கூட ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 10 மிளகு, முழு மிளகு,
அப்புறம் வந்து சோம்பு அரை டீஸ்பூன். நான் ஜீரகப்பொடி வச்சுருக்கேன், அதனால நான் ஜீரகப்பொடி சேர்த்துப்பேன். ஜீரகப்பொடி இல்லைங்கிறவங்க ஜீரகம் இது கூடயே சேர்த்துக்கோங்க. 4 முந்திரியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதாவது பட்டை, கிராம்பு, ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, மிளகு, சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 4 முந்திரி, இதை தேங்காயோட வச்சு அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலை இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ஆயில் கூட எடுத்துக்கலாம். பட் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி, உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனே நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் நீங்கள் வந்து 3 கூட எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் நம்ம மிளகாய் தூள் சேர்க்க மாட்டோம். நான் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருப்பேன், அவ்வளோதான். இல்லை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணலாம். ஆனால் இந்த கிரேவி வந்து கேரளா ஸ்டைல் எல்லோ எக் கறி. இதில் காரம் என்பது வந்து பச்சை மிளகாயிலையும் மிளகுலேருந்து வர காரம் தான் ஃப்ளேவர் அண்ட் காரம். இது 2தோட தான். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து காரம் மீடியமாக சேர்த்துக்கிறதால 2 பச்சை மிளகாவை நிறுத்திக்கிட்டு, உங்களுக்கு நல்லா காரம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இன்னும் ஒரு 2 பச்சை மிளகாய் கூடயும் சேர்த்துக்கலாம், மிளகையும் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் ஏற்றிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூனாவது எக்ஸ்ட்ரா வந்து நான் அந்த ஜார்லேயே இருக்கும், அது கூட தான் நான் தேங்காய் பேஸ்ட் அரைச்சிருக்கேன். அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருப்பேன். நீங்கள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலேயே சால்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கூடவே நான் ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இதுக்கு கலரே வந்து கொஞ்சம் நல்லா எல்லோயிஷாக வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். எனக்கு சேர்த்தா நல்லா இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன். ஆக்சுவலாக ரெசிப்பியில் மிளகாய்த்தூள் கிடையாது, நான் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன். நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் 1 டீஸ்பூன் 1.25 டீஸ்பூன் மாதிரி தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ரோஸ்டட் ஜீரா பவுடர், வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகத்தூள் இல்லைங்கிறவங்க நீங்கள் அந்த தேங்காய் அரைவு இருக்கு இல்லையா, அது கூட அரைக்கும் போதே ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. எல்லா மசாலாலும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி அது தேவையான அளவு, கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம்.
தண்ணி கன்சிஸ்டன்சி எல்லாம் நீங்கள் திக்காக வரும், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி இது பண்ணிக்கோங்க, சரி பண்ணிக்கோங்க. குழம்பு கொதித்து வரும்போதே, கிரேவி கொதித்து வரும்போது முட்டை வேக வச்சு நான் அங்கங்கே லேசாக கீறி வச்சுருக்கேன். ஃபுல்லாக ரெண்டாலாம் நறுக்கல, லேசாக கீறி வச்சுருக்கேன். கீறி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அதிகமாகவே நீங்கள் கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சு இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான கேரளா ஸ்டைல் எக் எல்லோ கறி ரெடி. நான் இங்கே வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். பசங்களாம் சாப்பிட்டுட்டாங்க. எனக்கு இப்போ என்னோடய பிளேட் சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிப்பியும் வீடியோவும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.